ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஸோ நான் வந்து ஒரு 4 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் வந்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரைஸ் பீட்ஸை வச்சு நம்ம வந்து வி ஷேப்பில் எப்படி கொண்டு நெக்கில் வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோதுமை பீட்ஸ்லாம் வச்சு நம்ம டிசைன் போட்டுருக்குறோம் வீடியோ. ஸோ நீங்கள் அதுலேயும் வேணுன்றவங்க நீங்கள் அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் இப்போ அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்தமாரி நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி இந்தமாரி பீட்ஸை வந்து நான் வந்து வெளில போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து பிரித்து எடுத்துருங்க. ஸோ நான் வந்து இப்போ சுகர் பீட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் மெரூன் கலரில் ப்ளவுஸில் ஏன் போடுறோன்னா, ஸோ நம்ம இந்த டிசைன் வந்து மெரூன் கலரில் போட்டோம்னா நல்லா ப்ரைட்டாக தெரியுன்றதால நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணுறேன். சுகர் பீட் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3mm பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சில ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து ஒரு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் டிசைன் போட்டால் கூட சில கலர்ஸ்லாம் வந்து அவ்வளோ டார்க்காக நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அந்த டிசைனு. ஸோ நம்ம வந்து எப்போதுமே வந்து டிசைன் பண்ணுறோம்னா அதோட கலர்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த டிசைனுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். ஒரு இந்தமாரி மெரூனு, ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன் போட்டால் கூட அது நல்லா ப்ரைட்டாக எடுத்துக்காட்டும். ஸோ இந்தமாரி நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு சுகர் பீடை முடிச்சுட்டு 3mm பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்டர் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிள் டிசைன் மாதிரி தான் பார்டர் கொடுக்குறோம். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு ஆக்டர் போட்டிருந்தாங்க. ஸோ ஏதோ ஹீரோனிங்க அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எந்த ஹீரோனின்னு தெரியல. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இந்த டிசைன் பார்க்க. ஸோ நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து ரைஸ் பீடாக இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸோ வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வந்து லைக்கே பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ளவுஸு, நெக்கு, ஸ்லீவு, நெக்கு எல்லாம் முடிச்சுட்டு காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஆனால் இதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து இது முடித்து கொடுக்கணுன்றதுக்காக ஸோ இது வந்து பாதி மட்டும்தான் என்னால் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் இதே டிசைன் கூட நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் கூட இந்த டிசைன் வந்து நான் போட்டு காட்டுறேன். பீகாக் டிசைன் வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ ரொம்ப வெரி ஹாப்பி. ஸோ அந்த 1000 பேர் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. 100, 200 பேர் பார்க்குற இடத்துல நமக்கு வந்து 1000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு டிசைன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து வெரி ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப சந்தோஷம் பட்டேன். இன்னொன்று எல்லோரும் பார்த்துட்டு லைக் யாரும் போடல பெருசாக. பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க. ஸோ லைக் வந்து எதுவும் போட மாட்டேன்றீங்க. ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ போகிறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு வந்து கான்ஃபிடென்ட் எப்படி நமக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன போடுறோம்னே புரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் கொடுத்துட்டேன். சுகர் பீடு, 3mm பீடு, சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பீடு கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் பீடு எடுத்துக்கோங்க. ரைஸ் பீடில் வந்து ஒரு பீடு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு லாக் போட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு குட்டி லாக். அப்படியே வந்து இப்படி வந்துடுங்க. போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம எடுக்கிறோம். மறுபடியும் ஒரு செயின், ஒரு குட்டி செயின் ஒன்று, பெரிய செயின் ஒன்று. மறுபடியும் இந்த சைடில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின் போட்டுக்கிட்டு மறுபடியும் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. சென்ட்ரு கரெக்டாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து சென்ட்ரு பார்த்து பார்த்து கொண்டு போகணும். அதே மாதிரியே இப்போ வந்து இதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆஃப்லைன் கிளாஸு. நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாரி பார்த்துட்டு வெளில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா ஒரு ஏதாவது ஏர்னிங் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெளில அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து ரெவென்யூவே வரல. பரவாயில்ல, நான் வந்து ஒரு 3 வருஷமாக வந்து இது பண்ணேன். என்னோடய ஆசையே வந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்து வெளில தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து வீட்டிலே வச்சுட்டுருக்கிறோமே, நம்ம வந்து அடுத்த லெவல் வெளில ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து எனக்கு யூடியூப் வந்து கை கொடுக்கல. பரவாயில்ல, நமக்கு நம்மளோட லக்கு அவ்வளோதான் நினச்சிக்கிட்டேன். அது பாருங்கள், தெரியுது அவங்களாம் வந்து அந்த வி ஷேப்பில் நமக்கு அப்படியே வரும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும். நமக்கு வேணுன்றவங்க என்ன பண்ணுங்கன்னா சென்டரில் வந்து பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அது அப்படியே சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு பீட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அந்தமாரி. அடுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும், அடுத்த லெவல் இதுமாரி வேணும்னு நினச்சிங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பீட்ஸ் கூட கொடுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதோட மெத்தட் வந்து ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அவுட்புட்டிங் வந்து எப்படி வந்துருந்துச்சு, இந்த ஃபுல் டிசைன் அவுட்புட்டிங் வந்து எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பண்ண முடியல. நான் வந்து நைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டில் உட்காந்து போட்டதால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறது தான், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க, கமெண்ட்ஸ் கூட பண்ணாதீங்க. பிடிச்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைக் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.